சுட சுட இட்லிக்கு பூண்டு பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரையில் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே கடாயில் அரை மூடி தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக வர வரையிலும் வறுத்து எடுத்து கொட்டிடலாம் அதே தட்டில். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு 5 காஞ்ச மிளகாய் 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்து அந்த தட்டிலையே கொட்டிக்கலாம். இப்போ வந்து பெருங்காய கட்டிகள் போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வறுத்து அந்த தட்டிலையே கொட்டிட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திட்டு நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டுகளை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உளுந்து காஞ்ச மிளகாய் பெருங்காய கட்டிகள் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது கூட தேங்காய் துருவலமும் கருவேப்பிலை உப்பு வறுத்து வச்சதையும் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பூண்டும் சேர்த்து ஒரே ஒரு சுற்று பல்சில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லா வாசனையான ஹெல்த்தியான பூண்டு பொடி ரெடி ஆயிரும். இது இட்லி தோசை ஆப்பம் சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.